ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இஸ் திஸ் கார்டியோ இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ கார்டியோ நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸாக. ஸோ பார்த்திங்கன்னா கார்டியோ ஒரு குட் எக்ஸசைசஸ் தான். உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்தை, உங்களோட ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் உங்களோட பாடியோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மூலயமா உங்களோட பாடி ஃபுல்லாக பிளட் சப்ளை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் ப்ராப்பரான டைமிங்கோடு நம்ம கார்டியோ பண்ணோன்னா வித் ப்ராப்பர் ஸ்பீட் அண்ட் லிமிட்ஸ் நம்ம கார்டியோ பண்ண சொல்ல உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் ப்ளஸ் உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ எது கார்டியோவில் நல்லது இல்லைன்னு பார்ப்போம். ஸோ கார்டியோவில் எது நல்லதில்லைன்னா, நான் ஃபேட் பர்ன் பண்ண போகிறேன். ஸோ நான் கார்டியோ அதிகமாக பண்ணால் எனக்கு ஃபேட் பர்ன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதனால் நான் பர் டேக்கு மினிமம் ஒரு நான் ட்ரெட்மில்லில் ஒரு 45 மினிட்ஸ் நடக்கிறேன், இல்லை ட்ரெட்மில்லில் ஒரு 50 மினிட்ஸ் நடக்கிறேன். அப்படி இல்லைனா மினிமம் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நான் வாக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் டு ஹெல்த். ஸோ கார்டியோவோட லெவல் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மினிட்ஸ். அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன். அது யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்கோ இல்லை ஆங்கிள் பெயின் இருக்கோ, ஸோ அவங்கெல்லாம் கார்டியோ லிமிட்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரென்தன் எக்ஸசைசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களோட டயட்டில் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே ஃபேட் லாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நடக்கும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஷ்யூ இருக்கவங்க கார்டியோ ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம். கார்டியோ பண்ணலாம், ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கார்டியோ பண்ணுறதுனால எனக்கு ஃபேட் லாஸ் இல்லை கெலரி பர்ன் ஃபாஸ்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ டயட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்கள் பாடிக்கான ஐடியல் எக்ஸசைஸை பிளான் பண்ணி அந்த ஐடியல் எக்ஸசைசஸ் ப்ளஸ் டயட் பிளான் ப்ளஸ் உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ், இதை மூணுத்தையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு ஃபேட் லாஸ் ரொம்ப ப்ராப்பராக நடக்கும். நான் இதை விட்டுட்டு நான் ரொம்ப ஹையாக கார்டியோ பண்ண போகிறேன், ரொம்ப அதிகமாக எக்ஸசைசஸ் பண்ண போகிறேன், இல்லை ரொம்ப நேரம் எக்ஸசைசஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை அதிகம் பண்ணி தான் கொடுக்கும். இது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஸோ அதனால் எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 1 hour per day. வீக்லி 5 to 6 hours இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதனால் எக்ஸசைஸையும் கார்டியோவையும் ரொம்ப அதிகமாக நீங்கள் பண்ண வேணாம், லிமிட்டடாக பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைசஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷனை உங்களோட டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைசஸ் ப்ரோட்டோக்காலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மார்ட்டாகவே உங்களோட ஃபிட்னஸில் நீங்கள் உங்களோட ஃபேட் லாஸையோ இல்லைனா ஒரு மசில் கெயின்லையோ இல்லை உங்களோட மசில் மெயின்டெனன்ஸையும் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 kg இருக்கீங்கன்னா உங்களோட BMI 70 kgனா நீங்கள் எக்ஸஸாக 30 kg வெயிட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 30 kg ஹோல்டை வெயிட் பண்ணி நான் கார்டியோவில் ரொம்ப அதிகமாக நான் பண்ண போகிறேன்னா உங்களோட ஹார்ட்டோட மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். உங்களோட ஹார்ட் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆச்சுன்னா அது உங்களோட லைஃப் ஸ்பேனுக்கு ரொம்பவே ரிஸ்க் ஃபேக்டராக அமையும். ஸோ அதனால் டூ மச் கார்டியோ பண்ண வேண்டாம், லிமிட்டட் கார்டியோ பண்ணால் போதுமானது. உங்களோட எக்ஸசைசஸ் ப்ரோட்டோக்காலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களோட சோடியம் இன்டேக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். தண்ணி நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். வாட்டர் இன்டேக் உங்களோட ஐடியல் குவான்டிட்டிக்கான ரேஷியோவில் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை கொண்டு போங்க. மினிமம் 6 to 8 hours நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஹெல்த்தி ஃபிட்னஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் அண்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.